பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன் சொல்லிட்டு. ஸோ 3 பேரும் திட்டுறவங்க மாறிடுச்சு. பயங்கரமா இருந்தது. எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் போட்டோ இருந்தது. அப்புறம் கொண்டா பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டாரு. 3 போட்டோ எங்க பார்த்தாலும். அந்த 3 போட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குநர்கள் போட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் வரைக்கும் 5 படம் தான் இயக்கிருக்கலாம். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கிருக்காருன்னு வச்சுங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனா கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க படமே பண்ணலையா? அப்ப அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்ப வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க? இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க? இங்கிருந்து மத்த என்ன பண்றீங்க? நீங்க ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும்.